புதுச்சேரி தற்காலிக சபாநாயகராக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் பதவியேற்ற நிலையில் அவருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்டோர் பங்கேற்று வாழ்த்து தெரிவித்தனர். புதுவையில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை பெற்று மீண்டும் ஆட்சியை அமைத்துள்ளது. கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ் 12 இடங்களிலும், பாரதிய ஜனதா கட்சி 4 இடங்களிலும், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சி தலா 1 இடத்திலும் வெற்றி பெற்றன. இதன் மூலம் தேசிய ஜனநாயக கூட்டணி மொத்தம் 18 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துள்ளது. எதிர்க்கட்சிகளாக திராவிட முன்னேற்ற கழகம் 5 இடங்களிலும், இந்திய தேசிய காங்கிரஸ், நேய மக்கள் கழகம் தலா 1 இடங்களிலும், தமிழக வெற்றி கழகம் 2 இடங்களிலும், சுயேச்சைகள் 3 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் முதலமைச்சராக ரங்கசாமி கடந்த 13ஆம் தேதி பதவியேற்றுக் கொண்டார். அவருடன் அமைச்சர்களாக நமச்சிவாயம் மற்றும் மல்லாடி கிருஷ்ணராவ் ஆகியோரும் பதவியேற்றனர். இந்த நிலையில் புதுவை சட்டப்பேரவையின் தற்காலிக சபாநாயகராக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் பதவியேற்றுக் கொண்டார். துணைநிலை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்நிகழ்வில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் நமச்சிவாயம், மல்லாடி கிருஷ்ணராவ், லாஸ்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வி. பி. சிவக்கொழுந்து உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, திமுக, லட்சிய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் விழாவில் பங்கேற்றனர். பின்னர் சட்டப்பேரவைக்கு வருகை தந்த தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் தனது இருக்கையில் அமர்ந்து பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டார். அப்போது உப்பளம் தொகுதி பொதுமக்கள், கட்சி நிர்வாகிகள், பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருக்கு மலர் மாலை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி அரசியல் வட்டாரத்தில் இந்த பதவியேற்பு விழா முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. புதுவையில் 16வது சட்டப்பேரவைக்கான புதிய உறுப்பினர்கள் உறுதிமொழி ஏற்கும் கூட்டம் வரும் 20ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு நடைபெறும் என்று தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். தற்காலிக சபாநாயகராக பொறுப்பேற்ற பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த தகவலை தெரிவித்தார். அப்போது பேசிய அவர், புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் சட்டப்பேரவையில் பதவியேற்பு உறுதிமொழி எடுக்க உள்ளதாக கூறினார். இந்த நிகழ்வு பொதுமக்கள் அறியும் வகையில் இணையதளங்களில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படும் என்றும், மக்கள் அதிகம் கூடும் முக்கிய பகுதிகளில் அகண்ட திரைகள் அமைத்து நேரலையாக பார்க்க ஏற்பாடு செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் 2 தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற முதலமைச்சர் என். ரங்கசாமி சட்ட விதிப்படி ஒரு தொகுதியை ராஜினாமா செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறினார். அதன்படி அவர் வெற்றி பெற்ற தட்டாஞ்சாவடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து கடிதம் வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். அந்த ராஜினாமா கடிதம் தற்போது தனது பரிசீலனையில் உள்ளதாகவும், சட்டப்பேரவை செயலர் மூலம் கடிதம் பெறப்பட்டுள்ளதாகவும் அன்பழகன் கூறினார். கடிதத்தில் எந்த மாற்றமும் இல்லை எனவும், சட்டப்படி 14 நாட்கள் அவகாசம் இருப்பதால் அதற்கான உரிய உத்தரவு விரைவில் பிறப்பிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து தொகுதி ராஜினாமா தொடர்பான விவரங்கள் தேர்தல் ஆணையத்திற்கு முறையாக தெரிவிக்கப்படும் என்றார். புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் உறுதிமொழி ஏற்ற பிறகு முதலமைச்சரின் பரிந்துரை மற்றும் ஆலோசனை அடிப்படையில் சட்டப்பேரவைத் தலைவர் தேர்தல் நடைபெறும் தேதி அறிவிக்கப்படும் என்றும் கூறினார். மேலும் தனது பதவியேற்பு நிகழ்வில் அனைத்து கட்சியினரும் பங்கேற்றது மகிழ்ச்சி அளித்ததாக தெரிவித்த அன்பழகன், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி தொலைபேசியில் வாழ்த்து தெரிவித்ததாகவும் குறிப்பிட்டார். புதுச்சேரி அரசியல் வட்டாரத்தில் புதிய சட்டப்பேரவை கூட்டத்தொடர் மற்றும் அதனைத் தொடர்ந்து நடைபெறவுள்ள சபாநாயகர் தேர்தல் குறித்து பெரும் எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. புதுவையில் புதிய அமைச்சரவையில் அமைச்சராக பதவியேற்ற நமச்சிவாயம் இன்று சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்றுக் கொண்டார். அமைச்சராக பொறுப்பேற்ற உடனேயே மக்கள் நலன் சார்ந்த முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டு தனது பணிகளை துவங்கினார். அமைச்சர் நமச்சிவாயம் முதலாவதாக மண்ணடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட ஆதி திராவிட மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்குவது தொடர்பான கோப்பில் கையெழுத்திட்டார். நீண்ட காலமாக நிலம் மற்றும் வீட்டு வசதி எதிர்பார்த்து வந்த பல குடும்பங்களுக்கு இந்த நடவடிக்கை பெரும் நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. அதைத் தொடர்ந்து திருக்கனூர் பகுதியில் துணை வட்டாட்சியர் அலுவலகம் அமைப்பது தொடர்பான கோப்புகளிலும் அமைச்சர் கையெழுத்திட்டார். இந்த அலுவலகம் அமைக்கப்படுவதன் மூலம் அப்பகுதி மக்களுக்கு வருவாய்த்துறை சார்ந்த சேவைகள் விரைவாகவும் எளிதாகவும் கிடைக்கும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் அமைச்சரின் நிர்வாக பணிகளை ஒருங்கிணைக்கும் வகையில் அவருக்கு தனி செயலர் நியமனம் செய்வது தொடர்பான கோப்புகளிலும் கையெழுத்திடப்பட்டது. அமைச்சக பணிகள் சீராக நடைபெறுவதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. அமைச்சராக பொறுப்பேற்ற நமச்சிவாயத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் பலர் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் புதிய பொறுப்பில் சிறப்பாக செயல்பட வாழ்த்துக்களை தெரிவித்தனர்.
புதிய அமைச்சரின் முதல் கையெழுத்தே மக்கள் நல திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிப்பதை வெளிப்படுத்துவதாக அரசியல் வட்டாரங்களில் கருத்து நிலவி வருகிறது. குறிப்பாக இலவச மனைப்பட்டா திட்டம், புதிய துணை வட்டாட்சியர் அலுவலகம் அமைக்கும் நடவடிக்கை மண்ணடிப்பட்டு மற்றும் திருக்கனூர் பகுதி மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் இரு தொகுதிகளில் வேட்பாளராக நின்று வெற்றி பெற்ற முதலமைச்சர் ரங்கசாமி தட்டாஞ்சாவடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சரும் ரங்கசாமி தலைமையிலான என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான ரங்கசாமி 2026 சட்டமன்ற தேர்தலில் தட்டாஞ்சாவடி மற்றும் மங்களம் ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்டு இரண்டிலும் வெற்றி பெற்றிருந்தார். இந்நிலையில் தேர்தல் விதிமுறைகளின்படி ஒரு உறுப்பினர் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றார் ஏதேனும் ஒரு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். அதன்படி முதலமைச்சர் ரங்கசாமி தட்டாஞ்சாவடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். முன்னதாக கதிர்காமத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற கதில்வேர் சுவாமி ஆலயத்தில் வழிபாடு செய்த ரங்கசாமி பின்னர் சட்டசபை செயலரிடம் தனது ராஜினாமா கடிதத்தை நேரில் வழங்கினார். ரங்கசாமியின் இந்த முடிவால் தட்டாஞ்சாவடி தொகுதியில் விரைவில் இடைத்தேர்தல் நடைபெற உள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்படுகிறது. அதே நேரத்தில் அவர் மங்களம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ந்து நீடிக்கிறார். முதல்வரின் ராஜினாமா நடவடிக்கை தொடர்பாக என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் ஆதரவாளர்கள் மத்தியில் பல்வேறு அரசியல் கணிப்புகளும் எழுந்துள்ளது. தமிழக முதல்வராக தவேக தலைவர் விஜய் பொறுப்பேற்றதை தொடர்ந்து அவர் நீண்டகால முதல்வராக நீடிக்க வேண்டி செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த தம்பதியினர் புதுச்சேரி வீராம்பட்டினத்தில் உள்ள செங்கல் நீரம்மன் கோவிலில் மொட்டை அடித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்ற நிலையில் ஆட்சி அமைப்பதில் ஏற்பட்ட பரபரப்பு மற்றும் அரசியல் சூழ்நிலை காரணமாக கட்சி தொண்டர்கள் பலரும் மன உளைச்சலுக்கு ஆளானதாக கூறப்படுகிறது. இதையடுத்து தவேக தலைவர் விஜய் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் என அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு கோவில்களில் வேண்டுதல் வைத்து வந்தனர். அந்த வகையில் செங்கல்பட்டு மாவட்ட தவேக மகளிர் அணி தலைவியான துர்காதேவி விஜய் முதல்வராக பொறுப்பேற்க வேண்டும் என புதுச்சேரி வீராம்பட்டினம் செங்கல் நீரம்மனை வேண்டிக் கொண்டதாக தெரிவித்தார். தனது வேண்டுதல் நிறைவேறியதை அடுத்து கணவருடன் சேர்ந்து கோவிலுக்கு வந்த அவர் குடும்பத்தினருடன் மொட்டையடித்து நேர்த்திக்கடனை நிறைவேற்றினார். மேலும் விஜய் நிரந்தரமாக தமிழக முதல்வராக நீடிக்க வேண்டும் என்றும் அம்மனை வேண்டிக் கொண்டதாக துர்காதேவி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பையும் தவேக தொண்டர்களிடையே உற்சாகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அரியாங்குப்பம் பகுதியில் சர்வதேச ரோட்டரி சங்கம் மற்றும் ஜோதி கண் பராமரிப்பு மையம் இணைந்து நடத்திய மருத்துவ முகாம் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. புதிய விடியலை நோக்கி ஒரு உன்னத பயணம் என்கிற நோக்கில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பொதுமக்களின் நல வாழ்விற்காக சர்வதேச ரோட்டரி சங்கம் மற்றும் ஜோதி கண் பராமரிப்பு மையம் இணைந்து ஆரஞ்சு விஷன் சென்டர் மூலம் அதிநவீன கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி கலந்து கொண்டு தலைமை தாங்கி மருத்துவ முகாமினை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். மேலும் இந்த முகாமில் நவீன கருவிகளுடன் கூடிய கண் பரிசோதனைகள், கண்புரை மற்றும் கருவழி பிரச்சனைகள், கண் அழுத்த நோய், நீரிழிவு நோய், விழித்திரை பாதிப்பு போன்றவற்றை கண்டறிதல் உள்ளிட்ட மருத்துவ சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டது. நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் பங்கேற்று கண் பரிசோதனை பெற்றுக் கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஜோதி கண் மருத்துவமனையின் இயக்குநர் வனஜா வைத்தியநாதன், ரோட்டரியின் மாவட்ட கவர்னர் வைத்தியநாதன் ஜோதி, கண் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநர் ஆனந்தன், மருத்துவர் சூர்யா, ஜெயமூர்த்தி மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள டிஜிபி அலுவலகம் அருகே பெரியகடை பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் திருடப்பட்ட சம்பவம் பொதுமக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவலின்படி அப்பகுதியில் உள்ள ஒரு விடுதியில் பணிபுரியும் ஊழியர் தனது ஸ்பிளெண்டர் இருசக்கர வாகனத்தை வழக்கம் போல் பெரிய கடை அருகே நிறுத்திவிட்டு பணிக்கு சென்றுள்ளார். பின்னர் திரும்பி வந்து பார்த்த பொழுது அவர் நிறுத்தியிருந்த வாகனம் மர்மமாக மாயமானது தெரிய வந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் உடனடியாக அருகில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் விசாரணை மேற்கொண்டதுடன் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். அந்த காட்சிகளில் மர்ம நபர் ஒருவர் இருசக்கர வாகனத்தை திருடி செல்லும் காட்சி பதிவாகியுள்ளது. அதன் மூலம் அதன் அடிப்படையில் சந்தேக நபரை அடையாளம் காணும் பணிகள் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். மேலும் புதுச்சேரி நகர பகுதியில் கடந்த 2 நாட்களில் மட்டும் 4 ஸ்பிளெண்டர் இருசக்கர வாகனங்கள் தொடர்ச்சியாக திருடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஒரே மாதிரியான வாகனங்களை குறிவைத்து திருடப்படுவதால் இது ஒரே கும்பலின் செயலா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து நடைபெற்று வரும் வாகன திருட்டு சம்பவங்களால் பொதுமக்களிடையே அச்சம் நிலவி வருகிறது.
குறிப்பாக இரவு நேரங்களில் வாகனங்களை பாதுகாப்பான இடங்களில் நிறுத்த வேண்டும் என்றும், இரட்டை பூட்டு உள்ளிட்ட பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். நகரின் முக்கிய பகுதிகளில் போலீஸ் கண்காணிப்பு மற்றும் வாகன சோதனைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. விரைவில் குற்றவாளிகளை கைது செய்து திருடப்பட்ட வாகனங்கள் மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி சண்டே மார்க்கெட் பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. புதுச்சேரிக்கு தமிழ்நாடு உள்ளிட்ட வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் தினமும் வந்து செல்கின்றனர். குறிப்பாக வார இறுதி நாட்களிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் புதுவையின் முக்கிய சுற்றுலா தலங்களில் மக்கள் வருகை கணிசமாக அதிகரித்து வருகிறது. புதுச்சேரி கடற்கரை, ஸ்ரீ அரபிந்தோ ஆசிரம், ஆரோவில், நோனாங்குப்பம், படகு குழாம் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. இதன் எதிரொலியாக நகரின் முக்கிய வர்த்தக மையமான காந்தி வீதியில் செயல்பட்டு வரும் சண்டே மார்க்கெட்டிலும் மக்கள் திரளாக கூடினர். சண்டே மார்க்கெட்டில் ஆடைகள், காலணிகள், வீட்டு உபயோகப் பொருட்கள், அலங்கார பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படுவதால் புதுவை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் வாங்குவதற்காக வந்திருந்தனர். கோடை காலத்தை முன்னிட்டு காட்டன் துணிகள், குழந்தைகள் ஆடைகள், பெண்கள் உடைகள், வீட்டு தேவைக்கான பொருட்களுக்கு அதிக வரவேற்பு காணப்பட்டது. வியாபாரிகள் பலரும் சிறப்பு தள்ளுபடி விலையில் பொருட்களை விற்பனை செய்ததால் பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கி சென்றனர். சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்திருப்பதால் சிறு வியாபாரிகள் மற்றும் தெரு விற்பனையாளர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். ஸ்ரீ சரவணன் அருள் நாட்டியாலயா சார்பில் பரதநாட்டிய அரங்கேற்ற விழா நடைபெற்றது. புதுவையில் உள்ள ஸ்ரீ சரவணன் அருள்நாட்சி ஆலய சார்பில் பரதநாட்டிய அரங்கேற்ற விழா புசி வீதியில் உள்ள கம்பன் கடகத்தில் நடைபெற்றது. விழாவில் மாணவிகளான அனாமிகா, அனுஸ்ரீ, தனஸ்ரீ, ஜனனி ஆகிய மாணவிகளின் பரதநாட்டிய சலங்கை பூஜை அரங்கேற்ற விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக அண்ணாமலை யூனிவர்சிட்டியின் ஓவிய பெற்ற மியூசிக்கல் துறையை சேர்ந்த கோவிந்தராஜன், ஜெயலலிதா மியூசிக் அண்ட் ஆர்ட்ஸ் யூனிவர்சிட்டி சேர்ந்த பழனியப்பன், பாரதியார் பல்கலைக்கூட முன்னாள் இயக்குனர் லூர்து சாந்தி ஆகியோர் மாணவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினர். விழாவில் மாணவிகளின் பெற்றோர்கள், உறவினர்கள் பலர் கலந்து கொண்டனர். மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒத்துழைப்பு தர உருளையன்பேட்டை மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் நேரு கோரிக்கை விடுத்தார். இந்திய அரசின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 பணிகள் புதுச்சேரி மாநிலத்தில் நேற்று துவங்கியது. பொதுமக்கள் தாங்களாகவே முன்வந்து இணையதளத்தில் தகவலை பதிவேற்றம் செய்யும் சுய கணக்கெடுப்பு முறையை ஆளுநர் கைலாஷ்நாதன் துவக்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நேரு தனது சுய விபரத்தை தனது கைபேசியில் பதிவு செய்தார். மேலும் புதுச்சேரி வாழ் பொதுமக்களும் உருளையன்பேட்டை தொகுதி மக்களும் அனைவரும் தாங்களாக முன்வந்து சுய விபரங்களை பதிவு செய்தல் மற்றும் வீடு வீடாக வரும் கணக்கெடுப்புகள் பணிகளில் ஈடுபட்டுள்ள அரசு அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பில் மாதந்தோறும் நடத்தப்பட்டு வரும் பாவேந்தர் கலை இலக்கிய திங்கள் விழா நிகழ்ச்சி பாவேந்தர் பாரதிதாசன் அரசு அருங்காட்சியகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இம்மாத நிகழ்ச்சி அன்னையர் போற்றும் புரட்சி கவிஞர் என்ற தலைப்பில் நடைபெற்றது. விழாவிற்கு அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் தமிழ் அறிஞரான கோ பாரதி தலைமை தாங்கி உரையாற்றினார். அப்போது அவர் பேசுகையில் பாவேந்தர் பாரதிதாசன் தனது படைப்புகளில் பெண்மையின் பெருமையையும் அன்னையரின் உயர்வையும் மிகுந்த முக்கியத்துவத்துடன் பாடியுள்ளார். உழைப்பாளர்களின் வாழ்வையும் உயர்வையும் பாடிய உலக கவிஞரான பாரதிதாசன் காட்டிய வழிகள் பெற்றோரை, குறிப்பாக அன்னையரை மதிக்கும் சமுதாயமே உண்மையான முன்னேற்றத்தையும் உயர்வையும் அடையும் என்று வலியுறுத்தினார். நிகழ்ச்சியில் புதுவை தமிழ் சான்றோர் பேரவைத் தலைவர் நெய்தல் நாடன் வாழ்த்துரை வழங்க அன்னையர் நாளை முன்னிட்டு பாரதிதாசன் அறக்கட்டளையின் சார்பில் அண்மையில் துவங்கப்பட்ட மகளிர் மன்ற உறுப்பினர்களுக்கு பொன்னாடை அணிவித்து அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டன. உலக உழைப்பாளர் நாளை முன்னிட்டு சித்திரச்சோலைகளை என்ற பாரதிதாசன் கவிதை வரியை மையமாக கொண்டு தமிழ்நாடு மற்றும் புதுவையை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட கவிஞர்கள் கவிதை வாசித்து சிறப்பித்தனர். நிகழ்ச்சியை படைப்பாளி ரமேஷ், பைரவி, பாவலர்கள் பொய்யாதி ஏகாம்பரம் மற்றும் மதன் ஆகியோர் ஒருங்கிணைத்தனர். இதில் செயலர் வள்ளி, கிருஷ்ணகுமார், கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம், மதுரை கலிக பெருமாள், ராஜராஜன், சரஸ்வதி, வைத்தியநாதன், வேல்விழி, திருவண்ணாமலை, சங்கர், பானுமதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு முன்னிலை வகித்தனர். மேலும் நிறைவில் பாவலர் புவனா நன்றி உரையாற்றினார். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.